வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ரெகுலராகவே பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெத்தேடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆல் போர்டு மெத்தேடை பொறுத்த வரைக்கும் 1,00,000% நம்ம தொடர்ந்து வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வருது. பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு 30 நாள் ரிசல்ட் வருதுன்னா உங்களுக்கு இந்த மெத்தேடில் இருந்து 25 நாள் ஃபுல்லாகவே வின்னிங் கிடைக்கிது. நீங்களே ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் இந்த மெத்தேடை வச்சு நீங்கள் 1,00,000% ஸ்ட்ராங்காக வின்னிங் எடுக்க முடியும். 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு இந்த மெத்தேடில் இருந்து ரெகுலராகவே பாஸ் ஆகுது. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஃபார்முலாவை வச்சு எப்படியெல்லாம் தொடர்ந்து ரெகுலராக வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 12ஆம் தேதி முடிய ரிசல்ட் வந்திருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்லேருந்து எப்படி அடுத்தடுத்த ரிசல்ட்டுக்கெல்லாம் வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதாவது 1ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 061 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் கிடைக்கக்கூடிய லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ்லேருந்து அடுத்த நாள் வின்னிங் நம்பர்ஸ் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும். சில டைம் 2 நம்பரே அதிகமாக வின்னிங் கிடைக்கும். இப்போ நமக்கு 2ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 290 ரிசல்ட் வந்திருக்கு. 290 ரிசல்ட் வந்திருக்கு. ஃபார்முலாவில் என்ன கிடச்சிச்சு? 039ன்னு கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள். ஏ போர்டில் அதாவது இந்த மெத்தேட் படி கிடச்சதில் நமக்கு சி போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 2 நம்பர் வின்னிங் கிடச்சிருக்கு. 0வும் வந்திருக்கு, 9ம் வந்திருக்கு. இதே மெத்தேட் படி நம்ம ஃபுல்லாகவே பார்க்கையில் நமக்கு தொடர்ந்து எல்லா ட்ராவுக்குமே வின்னிங் கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள், உங்கள் முன்னாடியே ஃபுல்லாகவே நான் போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 290 பெருக்கல் 99ன்னு போடுறோம். 710ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 650 3ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 0 வந்துருச்சு. நீங்களே பார்க்குறீங்க, சி போர்டில் 0 வந்துருச்சு. இப்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 650 ரிசல்ட்டு நம்ம போடுறோம். 650 பெருக்கல் 99ன்னு போடுறோம். லாஸ்ட்டாக கிடைக்கிற 3 நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். 350ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு சி போர்டில் 5ங்கிறது வந்திருக்கு. அதாவது 3ஆம் தேதி ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம போட்டோம். 4ஆம் தேதி நமக்கு இந்த ஃபார்முலா படி கிடைச்சதில் 5ங்கிறது சி போர்டில் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அதாவது ரெகுலராகவே ஃபுல்லாகவே வின்னிங் கிடைக்கிது இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும். பார்த்திங்கன்னா 715 பெருக்கல் 99ன்னு போடுறோம். 4ஆம் தேதி வந்த ரிசல்ட்டை வச்சு தான் 5ஆம் தேதி என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். 5ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 017ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. சி போர்டில் நமக்கு அதாவது 7ங்கிறது நமக்கு வந்திருக்கு. ஃபார்முலாவில் என்ன கிடச்சிருந்துச்சி? 785ன்னு வந்துருந்துச்சு. அதிலிருந்து நமக்கு 7ஆம் நம்பர் சி போர்டில் வந்திருக்கு. இதே மெத்தேட் படி அடுத்த நாள் 5ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 017 பெருக்கல் 99ன்னு போடுறோம். லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். 683ன்னு கிடச்சிருக்கு. அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 6ஆம் தேதி 796ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6ங்கிறது சி போர்டில் வந்திருக்கு. நீங்களே பார்க்குறீங்க, தொடர்ந்து அடுத்தடுத்த ட்ராவுக்கு ஃபுல்லாகவே வின்னிங் கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். 796 ரிசல்ட்டு வந்திருக்கு. பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் என்ன நம்பர் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய 3 நம்பர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். 804ன்னு கிடச்சிருக்கு. அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 909ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. நமக்கு
பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி. இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 0 வந்து வந்திருக்கு. 0 பி போர்டில் பாஸ் ஆயிருச்சு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் எப்படி ரெகுலராக வின்னிங் கிடைக்குதுங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. 9,909 ரிசல்ட்டு பெருக்கல் 99ன்னு போடுறோம். லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 991ன்னு கிடச்சிருக்கு. அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 348. அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி ரிசல்ட்டு வரைக்கும் 7 நாளுமே நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. 8ஆம் தேதி வந்து நமக்கு மிஸ் ஆயிருச்சு. இப்போது 8ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 348 பெருக்கல் 99ன்னு போடுறோம். 452ன்னு நமக்கு லாஸ்ட்டாக கிடச்சிருக்கு நம்பர்ஸு. அப்போது என்ன நம்பர் கிடச்சிருக்கு? 452. இதிலேருந்து அடுத்த நாள் வின்னிங் நம்பர்ஸ் வரணும். அடுத்த நாள் 044ன்னு வந்திருக்கு. பி போர்டில் 4 பாஸ் ஆயிருச்சு. சி போர்டுலையும் 4 பாஸ் ஆயிருச்சு. 2 போர்டு வின் ஆயிருக்கு. நீங்களே பார்க்குறீங்க. முதல் நாள் நமக்கு மிஸ் ஆச்சு. அடுத்த நாள் 2 போர்டு நமக்கு பாஸ் ஆயிருக்கு. இதே மெத்தேட் படி அடுத்த நாள் பார்க்கையில் 044 பெருக்கல் 99ன்னு போடுறோம். லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் 356. வந்த ரிசல்ட்டு 246 ரிசல்ட்டு வந்திருக்கு. சி போர்டில் நமக்கு 6ஆம் நம்பர் வந்திருக்கு. நல்லா பாருங்கள், சி போர்டில் 6ஆம் நம்பர் வந்திருக்கு. நம்ம கொடுத்த மாதிரியே இந்த மெத்தேடு படி பார்க்கையில் வந்து நீங்கள் 1,00,000% ஸ்ட்ராங்கான வெற்றி ரெகுலராக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு மெத்தேடு எடுத்திருக்கோம். இந்த மெத்தேடு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கோம். நிறைய நம்பர்கள் புதிய நம்பர்ஸ்கள் இருக்கிறதுனால வந்து திரும்ப மீண்டும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நீங்களே பார்த்துருக்கீங்க, உங்கள் முன்னாடியே தான் போட்டு காட்டுறேன். எந்த மாதிரி ரெகுலராக வந்திருக்குதுங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. 246 ரிசல்ட்டு பெருக்கல் 99ன்னு போடுறோம். அடுத்த நாள் என்ன நம்பர் கிடச்சிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். 354ன்னு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய நம்பரு. இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 3ங்கிறது அடுத்த நாள் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இதே மெத்தேடு படி நமக்கு 11ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 932 ரிசல்ட் வந்திருக்கு. பெருக்கல் 99ன்னு போகிறோம். லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். 268ன்னு கிடச்சிருக்கு. அதாவது 12ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 804ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. 804 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து 8 0 கொடுத்துருந்தோம். 2 நம்பருமே பாஸ் ஆயிருந்துச்சு. 804 சைட்டாகவே கொடுத்துருந்தோம். 3 நம்பர் வந்து ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருந்தோம். 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நடந்த ட்ராவுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதே மெத்தேடு படி நமக்கு இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா 268ன்னு கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 8 வந்து வந்துருச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மெத்தேடு படி நம்ம பார்க்கையில் வந்து இதே மெத்தேடு படி அடுத்த நாள் வந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சொரண கேரளா ட்ரா வந்து நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 804. 804 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 596ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 596ன்னு கிடச்சிருக்கு. இந்த ஃபார்முலா படி நம்ம பார்க்கையில் நம்ம என்ன நம்பர் கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 5 9 தான் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மெத்தேடு படி பார்க்கையிலையும் 5 9 தான் நமக்கு வருது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்த்தீங்க 1,00,000% வின்னிங் வந்து தொடர்ந்து எடுக்கலாம். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி ஆல் போர்டில் 5, 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஃபார்முலா மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில். அதாவது போர்டு நம்பர்ஸில் வந்துச்சுன்னா எந்த போர்டில் எந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து என்னையோடைய கணக்குப்படி பார்க்கையில் வந்து ஏ போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். பி போர்டில் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்னையுடைய கெஸ்ஸிங்கை வச்சு நான் பார்க்கையில் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா போர்டு நம்பர்ஸில் 5 ஏ போர்டு, பி போர்டில் 9, சி போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து கெஸ்ஸிங் எல்லாமே மேட்ச் பண்ணியும் எப்போதுமே ஹார்ட் ஒர்க் பண்ணியும் தான் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து நமக்கு 13ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம இந்த கெஸ்ஸிங்கையும் எப்போதும் போல் எடுக்கக்கூடிய கணக்கு எல்லாம் மேட்ச் பண்ணியும் பார்க்கையில் வந்து எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 92, 86 92, 86ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இதை விட்டால் உங்களுக்கு 90, 85ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பரும் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான் பார்த்தீங்கன்னா. நம்ம வந்து கெஸ்ஸிங் எல்லாமே கலந்தும் எப்போதும் போல் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் தான் நம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கணக்கு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்ம வந்து 3 நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஃபார்முலாவை மேட்ச் பண்ணியும் எப்போதும் போல் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் கலந்தோம். 95, 82, 90, 85, 92, 86ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சொரண கேரளா ட்ரா வந்து நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கோம். முன்னாடி நாள் வியாழக்கிழமை கொடுத்த கெஸ்ஸிங்கில் 804 ரிசல்ட்டு வந்துச்சு. ஃபுல் வின்னிங்கே நம்ம கொடுத்துருக்கோம். 3 நம்பர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆல் போர்டும் 8, 0 எடுத்திருந்தோம். 2 நம்பருமே நமக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சு. கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்களும் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலராக வந்து புக்கிங் இருக்குது. 93, 600, 46, 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம். டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலராக வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.